ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளாக ஒரு கோஸ்டர் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ ரவுண்ட் ஷேப் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வர அப்கமிங் வீடியோஸில் வேறு ஷேப்ஸ்க்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான கலரில் ஃபஸ்ட்டு த்ரெட் எடுத்துக்கோங்க. அதே ஸோ நீடில் நான் யான் சைஸ் பெருசாக எடுத்ததுனால அதுக்கேற்ற மாதிரி இருக்கிற நீடில் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் என்ன சைஸ் யான் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றப்பல நீடில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பயும் போல் மேஜிக் ரிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மேஜிக் ரிங் போடலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, செயின் ஸ்டிச்சஸ் மாதிரி போட்டு உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அதுக்கேற்றாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது கூட சென்டரில் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை விட மேஜிக் ரிங் போடுறது தான் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு இதோடைய வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். பேசிக் வீடியோஸும் அதில் போட்டிருக்கோம், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே நான் ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங்குரிய அந்த லூப்பை ஃபார்ம் பண்ணிட்டு 6 சிங்கிள் குரோஷே ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ 6 சிங்கிள் குரோஷே போடுறேன். ஸோ அதை தான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டிகிட்ருக்கோம். ஸோ 6 சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் கவுண்டிங் குறைக்கிறனாலும் குறைச்சிக்கலாம், இல்லை கூட்டுறதுனாலும் கூட்டிக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். ஸோ சிங்கிள் குரோஷே போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எட்ஜில் இருக்கிற த்ரெட்டை நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா நல்லா க்ளோஸ்டாக வரும். ஸோ அப்படி க்ளோஸ்டாக வந்ததுக்கப்புறம் எண்டு நாட் இல்லைனா ஸ்லிப் நாட் அவனுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டிங்க அப்படின்னா அந்த மேஜிக் ரிங் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் மேஜிக் ரிங்குள்ளே 6 சிங்கிள் குரோஷே போட்டுட்டேன். இப்போ அது ஸ்லிப் நாட் போட்டு முடிக்க போகிறேன். ஸோ 6 கவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அந்த எக்ஸஸாக ஒரு த்ரெட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் விட்டுருந்தோம்ல, அதை படித்து இழுத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ரிங் நல்லா க்ளோஸ்டாக வந்துடும். ஸோ அதை நல்லா டைட்டாக எடுத்துக்கோங்க. சென்டரில் கேப் எதுவும் தெரியக்கூடாது. தெரியாத மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா கம்ப்ளீட் ஒரு இது மணி கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த சென்டரில் பாருங்களேன், கேப் இல்லாத அளவு நல்லா டைட்டாக எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 செயின் ஸ்டிச் போட்டுட்டு, இப்போ 6 ஸ்டிச்சஸ் போட்டு வச்சுருந்தோம்ல, அதுக்குள்ளேயேவும் 2 டபுள் குரோஷே போடணும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் மட்டும் நம்ம போட்ட அந்த செயின் ஸ்டிச்சை ஒரு டபுள் குரோஷேவாக கன்சிடர் பண்ணிட்டு அது பக்கத்தில் இன்னொரு டபுள் குரோஷே போடணும். ஸோ இப்போ அதைத்தான் போடுறேன் பாருங்கள். போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இருக்க ஸ்டிச்சில் 2 டபுள் குரோஷே போட போகிறோம். நெக்ஸ்ட் இருக்க ஸ்டிச்சுக்குள்ளே பண்ண போகிறோம். ஸோ டபுள் குரோஷேவும் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும். ஒரு தடவை யான் ஓவர் பண்ணிட்டு உள்ளே கூடி விட்டுட்டு 2 டைம்ஸ் அந்த லூப் வழியாக எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் டபுள் குரோஷே. ஸோ இந்த வீடியோஸும் நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த ஒரு மெத்தடை தான் நம்ம கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ உங்களுடைய கோஸ்டரோட லென்த் எவ்வளோ பெருசாக வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரவுண்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் 4 ரவுண்ட்ஸ் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை உங்களுடைய கப்பார் ஜக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறீங்களோ அதோட சைஸ் பெருசாக இருக்குது அப்படின்னா கோஸ்டரோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சின்னதாக இருக்குது, சிறுசாகவே போதும்னு நினச்சிங்கன்னா 4 to 5 ரவுண்ட்ஸ்லேயே நம்ம அதை ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டோம், 6 சிங்கிள் குரோஷே போட்டுட்டு ஸ்லிப் நாட் போட்டாச்சு. அடுத்து 2 செயின் ஸ்டிச் டபுள் குரோஷே ஃபஸ்ட்டு இதில் மட்டும். மீதியில் எல்லாத்துலேயுமே 2 டபுள் குரோஷே போட்டிருக்கோம். அவ்வளோதான். இது அப்படியே கண்டினியூஸாக உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ வரைக்கும் அந்த ரவுண்ட்ஸை கண்டினியூவாக போட்டுகிட்டே இருங்க. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள்.
ஸோ அவ்வளோதான், நம்மளோட கோஸ்டர் ரெடி. கடைசியாக எக்ஸ்ட்ராவாக ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி போட்டு அந்த லூப்பை கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் த்ரெட்டை பின்னாடி கூட எடுத்தீங்க அப்படின்னா அதுதாயிரும். ஸோ அதை வந்து நம்ம பின்னாடி இருக்கிறதோட டைப் பண்ணுறனாலும் ஓகே, இல்லை உள்ளே கூடி நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டு கட் பண்ணி விட்டிங்கனாலும் ஓகே. ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுடைய ரொம்ப ஈஸியான வேலை ஒரு கோஸ்டர் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபர்தராக வேறு ஏதாவது அமிகுருமி அது மாதிரி வேறு ஏதாவது நம்ம செய்யணும், பேக்கு அது மாதிரி நிறையா செஞ்சுருக்கோம். ஸோ நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். பேசிக் ஸ்டிச்சஸில் இருந்து போக்கிமானில் பிகேச்சு அது எல்லாமே செஞ்சுருக்கோம். ஸோ அது வரைக்கும் உங்களுடைய வீடியோஸை மறக்காமல் கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.